வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். இப்போ கோவிஷீல்டுன்னு அந்த கோவிடுடைய வேக்சின் பற்றி ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு உலகம் முழுக்க. ஆஸ்ட்ராசெனிக்காங்கிற அந்த மல்டிநேஷனல் கம்பெனி தான் கோவிஷீல்டுடைய மேனுஃபேக்சரர். 3 வருஷம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் கோவிட் வேக்சின் போட்டு. உலகம் முழுக்க ஒரு நிறைய பீப்புளுக்கு போட்டாச்சு. 50-60% பாப்புலேஷனுக்காக அட்லீஸ்ட்டு இந்த வேக்சின் போட்டிருக்காங்க. இப்போது ஆஃப்டர் 3 இயர்ஸ் யூகே கோர்ட்டில் ஒரு 50 பேர் இதனுடைய பாதிப்பினால் நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியில் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம். ஆனால் அதுக்கான பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராசெனிகாலேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ரேர் சைடு எஃபெக்ட்ஸ் அதுக்கு இருக்கும் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய சிம்டம்ஸ் என்ன. இப்போ செத்து போயிருக்காங்க சொல்கிறாங்க இல்லையா, அப்படி 3 இயர்ஸ் ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா, இந்த 3 இயர்ஸில் செத்து போனவங்க எதனால் செத்து போயிருக்காங்கன்னு பார்த்தா, செஸ்ட் பெயின், ரெண்டாவது டீப் இந்த பிரெத் இருக்கு இல்லையா, லாஸ் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ், அது அடிக்கடி வரும். இதுதான் இந்த சிம்டம்ஸ். அப்போ இட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக் ஆர் ஹார்ட் ஸ்ட்ரோக் சம்திங். அந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் அந்த சைடு எஃபெக்ட்னு நம்ம அனுமானிச்சிக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போது அது சம்மந்தமான மெடிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கூட வந்துட்டுருக்கு. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இதாகுது அப்படின்லாம் ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு. மெடிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அது கொடுக்குறாங்க. சைடு எஃபெக்ட்ஸு எப்படி வருது அப்படின்லாம், அந்த பிளட் எப்படி கிளாட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு என்ன கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது எல்லாமோ அதில் போட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நான் இப்போ போக விரும்பலை. ஆனால் இப்போ என்னென்னா, சரி அவன் பதில் சொல்லிட்டான், அது அவங்களுக்கு கோர்ட்டில் ஏதோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இங்கே நம்ம நிறைய பேர் சயின்டிஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கல, யார் அப்போ இந்த கோவிடெலாம் கண்டிப்பாக போடணும், தப்பே கிடையாது, இது ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு போட்ட அதே சயின்டிஸ்ட்கள் இன்றைக்கி இதை சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு 1,07,000 பேருக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இன்னொருத்தர் 10 லட்சத்துக்கு ஒருத்தருக்கு வரும்ன்றாரு. இதெல்லாம் எப்படி அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்கு எந்த டேட்டாவும் கிடையாது. டேட்டா வச்சுட்டு தான், சாம்பிளிங் இல்லாமல் நீயாட்டு குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு ஃபிகரை சொல்கிறதுன்னு இருக்கு இல்லையா, ஜஸ்டிஃபிகேஷனுக்காக, அது ராங் டயக்னோசிஸில் போய் முடியும். ஸோ அது அப்படி இல்லை. கோவிட் ரிலேட்டட் டெத்தே நம்ம அண்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 45 லட்சம் பேர் செத்து போயிருக்காங்கன்னு சொன்னால், இந்தியன் கவர்மெண்ட் 4.5 lakhs தான் சொல்லியிருக்கு. இது போக அன்ரிப்போர்ட்டட் டெத்தே நிறைய இருக்குது. ஸோ கோவிட் டெத் ஆனதுக்கு ஒரு அந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் டெத்துக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறது இல்லை. ஒன்று கோவிட் ரிலேட்டடுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற எல்லாத்துக்கும் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, வரான் ஒருத்தன் மூச்சு திணறல்னு வந்தான், நாங்கள் இந்த மருந்து கொடுத்தோம், 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரிலாம் இருந்தது, அவரோட சிம்டம்ஸ் இப்படிலாம் இருந்தது, நாங்கள் இந்த மெடிசின் கொடுத்தோம், அதுக்கப்புறம் சடனாக இந்த மாதிரி டெவலப் ஆச்சு அவருக்கு, அதெல்லாம் போட்டு கடைசியில் இப்படி செத்து போயிட்டார் அப்படி இல்லை ரிப்போர்ட் கொடுக்கணும். நீ ஏன் அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை மட்டும் இதுக்கு கொடுக்கல, கோவிடுக்கு ஏன் கொடுக்கல? நீங்கள் எல்லா ஹாஸ்டல்லையும் டெத்தில் வரும்போது அந்த பேஷண்ட் ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா, எந்த கேஸாக இருந்தாலும். அப்போ இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ நீ கொடுக்கலைங்கிறத விட, அப்போ அந்த ஹிஸ்ட்ரியோட தெரியாது, கோவிடோட ஹிஸ்ட்ரியை உனக்கு என்னன்னு தெரியாது, அதோட டெத்தோட எதுக்கான காரணங்கள்ங்கிறத உன்னால் நீ வெளில சொல்ல முடியாது, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே யார் பேஷண்ட் அட்மிட் ஆனாலும் கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டிங்களா, வேக்சின் போட்டுக்கிட்டிங்களா அப்படி கேட்குறாங்க. அது மட்டும் கேட்டுடுறாங்க. 2 டோஸும் போட்டாச்சுன்னாலும் கோவிட் வந்திருக்கு அப்படி சொன்னால் அட்மிட் ஆகி அதில் நிறைய பேர் செத்து போகிறாங்க. செத்து போகாமல் ரிலீஸ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும், ஆறாங்க வச்சுங்க. ஆக இது இப்படி ஒரு கேஸ் இருக்குது. இப்படி மெடிக்கல் ஹிஸ்ட்ரியே சொல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி டெத் ஆகிருக்கு கோவிட்னாலன்னு ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வருது. அதுலேயே அந்த கோவிட்னால செத்து போகலாங்கிற மாதிரி, செத்து போனாலும் செத்து போகிறதுக்கு முந்தின நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் செத்து போயிருப்பாங்க, அது கோவிட்னாலையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படி சொல்லி ஒரு இது வேறு ஒரு சஸ்பிஷனோட அது போயிடும். இந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நம்ம நாட்டில் டேட்டாவுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்பர் டேட்டாலாம் எதுலேயுமே இங்கே வைக்கிறது இல்லை.
ஸோ டேட்டாவே இல்லாமல் நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த டேட்டா இல்லாமல் சாம்பிளிங் இல்லாமல்லாம் எதுவுமே பேச முடியாது. ஆனால் இந்த சயின்டிஸ்ட் வந்து இப்போ வந்து பேசுகிறதுல 3 இயர்ஸ் கழித்து ஏதோ அவன் கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும்னு ஏதோ ஒன்று சொல்கிறான்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அது இட்ஸ் டோட்டலி ராங். இந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ராங். இதே மாதிரி கோவிட் வந்து அந்த வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கடற்கடை எல்லோரும் போடுங்கன்னாங்க. ஒருத்தன் கேட்குறான், யாரோ ஒரு பெரிய மேஜர் மைக்ரோபயாலஜிஸ்ட்லாம் டாக்டர்ஸாக சொல்கிறாங்க, இது வந்து வித்தின் 3 to 4 monthsலாம் டெவலப் பண்ண முடியாது, நீங்கள் ஃபீல்டு ட்ரையல்லாம் பண்ணணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது சொல்லும்போது இல்லை அவர் எமர்ஜென்சிக்கு ரிஸ்க் எடுக்க தான் செய்யணும் அப்படி சொல்லி போட்டு விட்டாங்க எல்லாருக்கும். அது எஃபெக்டிவ் இருக்கா இல்லையா இன்னமும் யாருக்கும் தெரியாது. சரி, கோவிட் எப்படி வந்தது, எப்படி போச்சு, அதுவும் யாருக்கும் தெரியாது. அது இன்னும் ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி தான் ஒரு பிரமையை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒமிக்ரான் வந்துருச்சு, இதோட வெர்ஷன் வந்துருச்சு, அந்த வெர்ஷன் வந்துருச்சு, இப்படியும் ஒரு ரூமர் தான் கிளம்பிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா கோவிடை காணும். அப்போ எப்படி வேக்சின் போட்டதுனால ஏதாவது குறைஞ்சிதா? இல்லை. வேக்சின் போட்டதுனால டெத்து இருக்கா? இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் டேட்டா இல்லாமல் எல்லோரும் ஆளாளுக்கு பேசிட்டு அலையிறது அப்படிங்கிற சயின்டிங்கிற பேரில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்காகவும் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 150 கோடி மக்களுக்கு போட்டிருக்கோன்னு வச்சுப்போம். 140 கோடி 200 கோடி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ப்ரைஸ் ஆச்சு அந்த கம்பெனிஸ்க்கு? இதை நம்ம யோசிக்க வேண்டாமா? இதில் வந்து ஃபார்மா கம்பெனிஸ் வந்து லூட் அடிச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இந்தியாவில் வந்து கோவிஷீல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க சீரம் இன்ஸ்டியூட், அவங்க தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான கோவிட் வேக்சினுக்கு வந்து மெயின் ப்ரமோட்டர் வந்து கேட்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்காம, இது ஒரு பிஸ்னஸ் வச்சு பார்க்காம வெறும்னு அது ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டாக நம்ம வந்து எப்படி பேச முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய கொல்யூஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மாஃபியா, பிஸ்னஸ் மாஃபியா சொல்லுது. அதுக்கு எப்போவுமே பிஸ்னஸ்னு இருந்தாலே அந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் தான். ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட் தான் நடக்குது. ஸோ இது எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒரு கொல்யூஷன் பண்ணி தான் கோவிடை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே வெளியே சும்மா உட்காந்து சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே இப்போ எடுபடாது. இன்னொன்று பார்க்குறோம், இப்போது கோவிட் ஹிஸ்ட்ரியில் இப்போ லாஸ்ட்டு 3 இயர்ஸில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆகிருப்பாங்க. அவங்களாம் சில பேர் வந்து யங்ஸ்டர்ஸ், நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த 3 வருஷத்தில் ஆஃப்டர் கோவிட் நான் சொல்கிறது, இந்த 3 இயர்ஸில் ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்காங்க. திடீர்னு பார்க்குறோம் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலி சர்க்கிளில் திடீர்னு பார்த்தா செத்து போயிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்? தூக்கத்திலே போயிட்டாங்க. ஹார்ட் அட்டாக். எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு தெரியல அது என்னென்னு. சில பேர் சர்வே ஆகியிருக்காங்க கோவிடோட பாதிப்பினால், இன்ஜெக்ஷனோட பாதிப்பினால், எதுனாலும் இருக்கலாம். அப்போது இந்த 3 இயர்ஸ்லையாவது எல்லா ஹாஸ்பிட்டலையும் ரெக்கார்ட் இருக்கும் இல்லையா, வந்திருப்பாங்க இல்லையா, வந்து அட்மிட் ஆகியிருப்பாங்க. ஹார்ட் ப்ராப்ளம்னோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அட்மிட் ஆகிறாங்க. அப்புறம் செக் பண்ணுறாங்க, ஹார்ட்டில் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி இருக்குமா இல்லையா? அப்போ எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிருக்காங்கிறது அப்படிங்கிறது தெரியுமா இல்லையா? அப்போ அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கலாமா இல்லையா? அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தா அதுக்கு ஒரு சாம்பிள் எடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்னு போய் பார்த்து சர்வே ஆகிட்டே இருக்கிற பேஷண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுக்கலாமா இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஆக்சுவல் காஸ் ஆஃப் டெத்து கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ எல்லாம் தெரியும். அப்போ இப்போ வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் தட் பிளட் கிளாட் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒய் நாட் டேக் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன் டு கோவிட் ரிலேட்டட் டெத்ஸ். லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு என்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷனை அங்கே தூக்கி அப்ளை பண்ணி ஏன் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது எதனால ப்ராப்ளம்னு? ஏன்னா nobody wants to reveal the truth because gone is gone, looted is looted. செத்து போட்டு தான் இருப்பான். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இப்போவும் டேட்டா இல்லை. அவங்கவுங்க நானே இப்போ யாராவது செத்து போய் ஹார்ட் அட்டாக்லாம், ஐயோ நேற்றுக்கு பார்த்தேனே, ஐயோ போயிட்டாரா, அவ்வளோதான், இதோட சரி. ஹார்ட் அட்டாக் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார். இது வரைக்கும் அந்த சிம்டம்ஸே சொல்லலை. கூட சொல்லணும். நம்மளால் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, சர்ஜரி பண்ணிவிட்டேன், மாத்திரை சாப்பிட்றேன், அது இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
நேற்று வரைக்கும் நல்லா இருப்பார், நீ மதியம் மார்னிங் போயிடுவார். அது எத்தனை வயசு? 40, 50 இந்த ஏஜ் நான் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி வருது, என்ன காரணங்கிறது நான் ஒன்றுமே உங்கள்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுறது இல்லை. உங்கள்கிட்ட வந்து கேட்குறது என்னென்னா, உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை ஷேர் இட் வித் பப்ளிக். அவங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா ஃப்யூச்சரில் யாருக்கு வேணால் வரலாம். இது வந்து தொடர்கதை. இது வந்து 2 வருஷமாக அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், திடீர்னு செத்து போயிடுவாங்க. ஏன் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுங்கிறதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த ரீசனை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி, எதுக்காக அந்த ரீசன் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நாட் பிகாஸ் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரிக்காக நான் சொல்லலை. இது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வேக்சின் போட்டதுனால அதோட ரிசல்ட் என்ன இருக்கா, வேறு ஏதாவது காரணமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சயின்டிஃபிக்காக ஒரு எவிடன்ஸோடல நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போனா தானே அது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்கும். அப்போ இல்லாட்ட என்ன ஆகும், இன்னொரு பேண்டமிக் வரும், இன்னொரு இன்ஜெக்ஷனை கண்டுபிடிப்பாங்க, இன்னொரு தடவை போட்டுகிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் ஹவ் தி மெக்கானிசம் இருக்குது. கடைசியாக ஒரு துக்கடா இதே ஆஸ்ட்ராஜெனிகா அதோடைய ஏஜென்ட் வந்து இங்கே வந்து சீரம் இன்ஸ்டியூட் அவங்க தான் போட்டாங்க. சீரம் இன்ஸ்டியூட் வந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு 52 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதா இல்லையா, சம் கொல்யூஷன் ஹேஸ் டேக்கன் பிளேஸ், அவ்வளோதான். இதில் வந்து அதோடைய எஃபிகசி ஒன்று, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்று, அதோட பொலிட்டிக்கல் நேச்சரை பாருங்கள். பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு 52 கோடி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். ஒரு விஷயத்தை வந்து வெறும்னு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதெல்லாம் வந்து வித்தவுட் அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய பேண்டமிக் நடக்கும்போது, அதோடைய வேர்ல்டு லெவலில் உள்ள ஒரு பேண்டமிக்கில் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நேச்சரை பார்க்காம வெறும் சயின்டிஃபிக் மட்டும் எப்படி பேசி என்ன யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்? திருப்பி அதே கார்பரேஷனுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ லெட் அஸ் ஃபேஸ் ஃபேக்ட்ஸ். தப்பு தான், லூட்டு தான், எல்லாருமே சேர்ந்து அடித்த கொள்ளை தான். இதில் எஃபெக்ட்டுங்கிறது வெரி வெரி மினிமல். கோவிட் வேக்சினால் போச்சுங்கிறத எந்த காலத்துலையும் நான் நம்ப மாட்டேன். இது வந்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி தான், தட் இஸ் மை வியூ பாயிண்ட். நிச்சயமாக இதை வேறு யாராவது சயின்டிஃபிக் பேசிஸோட கவுண்டர் பண்ணுறதா இருந்தால் கவுண்டர் பண்ணட்டும். தேங்க்யூ.